சவுண்டோட அடிக்கிறீங்களா? வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹரி, ஒகேனக்கல் மசாஜ் தலைவராக இருக்கிறேன். இந்த மசாஜை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்க? சார் இங்கே வந்து மெயின் வாட்டர் ஃபால்ஸ், ஸ்ரீ ஃபால்ஸ் 2 இடத்துல நாங்கள் மசாஜ் பண்ணுறோம். நாங்கள் மசாஜ் தொழிலாளர்கள் ஒரு 400 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர்? 400 பேர் இருக்கிறோம். 400 பேர் சுற்றி இருப்பீங்க? ஆமாம் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குது. அதனால அங்கே மசாஜ் பண்ணுறோம். எங்களுக்கு 2 இடம் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ரீ ஃபால்ஸ் அண்ட் மெயின் வாட்டர் ஃபால்ஸ் மசாஜ் பண்ணுறோம். நாங்கள் பாரம்பரியமாக அந்த தொழில் நம்பி வாழ்கிறோம். இப்போ ஒரு சவுண்டு போட்டீங்கல்ல, ஒரு சவுண்டு. ஸோ மசாஜ் பண்ணுறது ஒகேனக்கலோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மசாஜுக்கு ஃபேமஸ் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில போட்டு ஒரு மியூசிக்கை தட்டுறாரு. இதெல்லாம் மியூசிக் டைரக்டரா போயிருக்க வேண்டியது இங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. போடு போடு. இதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க சார்? நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்றீங்க. அவங்களே வாங்கி கொடுக்கணுமா, நீங்க வச்சிருப்பீங்களா? சார் நாங்க வச்சிருக்கிறதுல ஆக்சுவலா வந்து அவங்களே வாங்கிட்டு வந்துடுறாங்க. மீன் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நன்மைக்கு தன்மை இல்லாத வருவாங்க. எல்லா சுற்றுலா பயணிகளும் நீ நம்பிக்கிட்டே வர மாட்டாங்க, நன்மைக்கு தன்மை இல்லாத வருவாங்க. அதனால நாங்க என்ன சார், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நீங்க வாங்கி கொடுங்க சார். ஆயில் வந்து அந்த அவங்க கம்பெனி பொறுத்தவரைக்கும் வாங்கி தராங்க. நல்லெண்ணெயிலேயே பல கம்பெனிகள் வருது. பூரணா வருது, இதய நல்லெண்ணெய் வருது, செக்கு எண்ணெய் வருது, மரச்செக்கு எண்ணெய் வருது. அது மாதிரி அந்த எண்ணெய் குவாலிஃபிகேஷன்ல அது என்ன ரேட்டோ அது வாங்கி கொடுத்தா. மசாஜுக்கு எவ்வளவு வாங்குங்க அதுமே சொல்லி. நாங்க ஹெட் டு ஷோல்டர் பண்ணா 200 ரூபாய் வாங்குவோம். உச்சில உள்ளங்கால் வரை ஃபுல் மசாஜ் பண்ணா 400 ரூபாய் வாங்குவீங்க. இங்க மசாஜ் பண்ணிட்டு அங்க குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆமா ஆமா. அதாவது சோப் எல்லாம் போட்டு விடுவாங்க இல்லையா சார்? அந்த சோப்பு ஷாம்பு போடுறவங்க எண்ணெய் எடுக்க முடியாத சூழ்நிலை எங்களை கூப்பிடுவாங்க. சவர் பாத்திலே குளிச்சு பழக்கமா இருக்கும். நம்ம மாதிரி கிராமத்துல குளிச்சா ஒரு கிணத்துலயோ ஏரியிலயோ குளிச்சா நம்மளே தேய்ச்சி குளிச்சுக்குவோம். சவர் பாத்துல இருக்கிறதுனால எண்ணெய் எடுக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கும். இதையும் எடுத்து விட்டுருக்கோம்னா நாங்க ஒரு அப்பமா மாதிரி அவங்க தேய்ச்சி குளிக்க வைப்போம். அதுக்கு ஒரு 200 ரூபாய் 300 எக்ஸ்ட்ரா பண்ணிடுவீங்க. போய் நின்னுட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா ஆமா. ஒரு மசாஜ் பண்ணா 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணலாம். ஒரு நல்ல சிறந்த மசாஜா பண்ணோம்னா நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் தலைக்கு ஒரு இதமா நீங்க மசாஜ் பண்ணினாவே அவங்க 1000 டென்ஷனுக்கு ரிலீஃப் ஆகும். என்ன ஞாபகத்துல இருந்து வந்தங்கிறதே உங்களுக்கு தெரியாதெல்லாம் இருக்கும். ரிலாக்ஸேஷன் தேடிதான் மசாஜ் வராங்க ஒழிய உடம்பு வலி, நம்ம டென்ஷன், எரிச்சல், கண் எரிச்சல், சரி நம்ம ஒகேனக்கல் ஒரு நாள் போயிட்டு வரலாமா, மண்டை சூடு தெளிச்சுட்டு வரலாமாங்கிற கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் வராங்க. ஜென்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு தனியா இருக்காங்க. லேடிஸ் இருக்கு சார். கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண லேடிஸ் 46 பேர் இருக்காங்க லைசன்ஸோட. ஆமா, அவங்கலாம் வந்து ரூமுக்குள்ள தான் பண்ண முடியும். ரூமுக்குள்ள தான். ஆமா, எல்லாமே வந்து லேடிஸ்க்கு வந்து ரூமுக்குள்ள மசாஜ் பண்ணி அவங்களே குளிச்சு வச்சு கூட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சார். மெயினா மசாஜே வந்து லேடிஸ்ங்களுக்கு மசாஜ் பண்ணணும். ஆமா, அவங்களுக்கு உஷ்ணங்கள் அதிகம். ஒரு ஆணோட பெண்களுக்கு உஷ்ணம் அதிகம். லைசன்ஸோட அப்ரூவோட மசாஜ் பண்றீங்க. உங்க நம்பருமே சொல்லிருங்க. 9751807133. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நிறைய பேசி கொடுத்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ.